வணக்கம் மக்களே. நம்ம புறாக்கு டிவார்மிங் பண்ணுறது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மெடிசின் பேர் அல்போமர். இந்த மெடிசனில் ஒரு 2-3 ட்ராப் நம்ம பட்டா புறாவாக இருந்தால் 2 இல்லாட்டி 3 ட்ராப் கொடுக்கணும். பெரிய புறாவாக இருந்தால் 4 ட்ராப். அது வாயில் டேரெக்டாக கொடுத்துட்டோன்னா அது வயிற்றில் இருக்கிற கிருமி பூச்சியெல்லாம் டிவார்ம் ஆயிரும். அது ஏன் பண்ணணும் அப்படின்னா, புறாவோட ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன்லாம் அது வயிற்றில் இருக்கிற அந்த கிருமிகளை எடுத்துக்கும். ஸோ நம்ம இதை டிவார்மிங் பண்ணி விட்டோன்னா அது அடுத்த நாள் மோஷனில் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ நம்ம புறா சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே அந்த புறாக்கே அந்த சத்து போய் சேரும். அதுக்காண்டி தான் நம்ம டிவார்மிங் பண்ணணும். நம்ம பழைய புறா எல்லாத்தையுமே நம்ம டிவார்மிங் பண்ணி தான் வச்சுருக்குறோம். ஸோ புதுசாக இப்போ 4 வாங்கினதுனால அந்த 4 புறாக்கு மட்டும் டிவார்மிங் பண்ணலான்னு பண்ணோம். இந்த 2 பேர் ஆயிடுச்சு. அதை நம்ம அடுத்த அப்டேட்டில் காமிக்கிறோம். அந்த 2 முட்டைக்கு விரட்டிகிட்ருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 வீக்ஸில் 2 வீக்ஸில் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக முட்டை விட்டுரும். பட் இந்த ஃபீமேல் வந்து ஒழுங்காக இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலை. நம்ம அந்த மேல் விரட்டிகிட்ருக்கல தான் சாப்பிட்லன்னு நினச்சோம். பட்டு தனியாக விட்டாலும் சாப்பிடல. அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் ஏன் மருந்து கொடுக்குற எடுக்க முடியல அப்படின்னா, நானே கேமரா வச்சுட்டு நானே தான் மருந்து கொடுக்கணும். புறா பிடிக்கிற ஹோல்டர் இல்லை. ஸோ வாட்டர் இல்லைங்கனால எடுக்கலை. தேங்க்யூ.